ஹலோ கைஸ். இன்னைக்கு டே ரொட்டீன் பார்க்கலாமா? கைஸ் அன்னைக்கு காலையில் ஒரு 5 மணி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் போட்டு அடுத்து என்ன புக்கு படிக்கலான்னு பார்க்கும்போது இக்கிகாய் மாட்டினான். அவனை இஷ்குன்னு ஒரு 3 பேஜை போட்டு அதுக்கு அடுத்து தான் சரி தமிழ் மட்டும் படிச்சுட்டா போதுமா, இங்கிலீஷ் புக்கை ஒரு ரீடிங்கை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் லைக் மங்க மாங்குன்னு ஒரு பேஜ் படிச்சுட்டு ஏன் ஒரு பேஜ் படிச்சேன்னா ஒரு பேஜுக்கு மேலே படிச்சேன்னா தூக்கம் வந்துருது கைஸ். அடுத்து என்ன கோதாவை கிளம்பிட்டேன். நம்ம வடச்சென்னை படத்தில் வர மாதிரி செந்தில் குணா அப்படிங்கிற மாதிரி இவர் தான் பெரியவன் ஜாக்கி, இவர் சின்னவன் டைசனு, இது நம்மளோட நிலா. கைஸ் ஒரு வாரமாக துருப்பிடிச்சு கிடந்த என் ஷூவை அன்னைக்கு தான் தூசு தட்டி எடுத்து பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் காணாம போயிருப்பான். எங்கடா போன சிதம்பரம் அப்படின்னு தேடி பார்த்தா ஆளையே காணும். சரி ரைட்ரா, நீ இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன்டா அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இங்கே தான் முக்கியமான விஷயம், குறுக்க போனாலே ஒருத்தன் அவன் பேர் தான் கவாலி. நம்ம நிலா இருக்காலே எப்பவுமே ஒரு அடியில் ஸ்டார்ட் பண்ணவே முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே திடீர்னு ஸ்டார்ட் ஆயிட்டா. ஒரு வழியா 1 வீக் கழிச்சு ஜிம்முக்கு போறோம்னு ஜாலியாக போனோம். ஒருத்தன் குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா வணக்கண்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு ஜாலியாக போறான். அடுத்ததான் எடுத்தாம பாருங்க வேகத்தை, நிறுத்தினா பாருங்க கேட்டுக்கிட்ட. நம்ம பிரைவேட் பஸ்கார் ஏர் நடிச்சுட்டே இருந்தது. நம்ம கேட்டு பகவதி நைஸா கேட்டை தூக்கிட்டாப்ல, நம்ம நைஸா எஸ்கேப் ஆயிட்டோம். இனிமேட் உங்களை யாராவது சன்ரைஸ் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா உங்க பாருங்க பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு சரி ஓகே உண்மையை சொல்ற நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட பெருமையான ஜிம் எங்க இருக்குன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி தான் இருக்கு. அது வேற எதுவும் இல்லை கைஸ், இந்த ஸ்கூல் கிரவுண்டு தான். அதே மாதிரி இந்த ஜிம்மில் காலை வச்சா சென்ட்ராஸை பிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி என்ன பிடிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஓடிட்டு இருப்பேன். இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் ஜிம்மோட கருவறையே கைஸ். இந்த இடம் தான் ரொம்பவுமே முக்கியமான இடம். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா ஹைஃபை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரொம்ப அதிகம். ஏன்னா இயற்கையோட ஒன்றி வாழணுங்கிறது இந்த இடத்துல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அடுத்த 2 ரவுண்டு ஸ்பீட் வாக்கிங் 2 ரவுண்டு ஜாக்கிங் சொல்லிட்டு ஓடி முடிச்சு ஒரு வழியாக நிறுத்தியாச்சு. ஜிம்மோட கருவறைக்குள்ளார என்ட்ரி. கருவறைக்குள்ளார போனால் சும்மா இருக்க முடியுமா, பக்தியோட தொட்டுக்கும் போட்டு அடுத்த என்ன கோதாவில் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேஸ் நீங்கள் இப்போ இருக்கிற ஜேடி தானே பார்த்துட்டு இருக்கீங்க. இதை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஜேடி நீங்கள் பார்த்தது இல்லையே. அப்படி எந்த மாதிரி பேர் இருந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கல, நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அயன் படம் சூரிய பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஒரு நார்மலான ஃபிசிக் வச்சிருந்தாங்க. அடுத்த என்ன கருவறைக்கு ஒரு பை போட்டு கிளம்பிட்டேன். அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குரலி வித்து இருக்கு, அதை கொஞ்சம் போய் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் தூரம் நான் வந்து போயிட்டு இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னமோ ஒன்று மிஸ் ஆகுது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அருவி கொட்டுச்சு. இதை தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சக்ஸஸ் பண்ணிட்டு வார்ம் அப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், என்னதான் நம்ம லேட்டாக தூங்கி எந்திரிச்சு வர்ற சுகத்தோட மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சு ஜாக்கிங் போயிட்டு வந்து ஒரு சுகத்தோட ஒரு பெயின் வரும் பாருங்க, அது வேற லெவல்ல சொல்லலாம். இந்த மாதிரிலாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டிவேஷன் சொல்லணும்னு நினச்சிட்டே போயிட்டு இருக்கும்போது ரயில்வே கேட்டில் மாட்டிக்கிட்டாங்க.